ஹாய் மக்களே, வணக்கம். இன்றைக்கி நம்ம தேர்ஸ்டே விழாக்கு பார்க்க போகிறோம். ஸோ வியாழக்கிழமை தான் நான் சாமி கும்பிடுவேன். விளக்கு பாத்திரம்லாம் தொடச்சி விளக்கு போட்டு பாபாவுக்கு சாமி கும்பிடுறது. ஸோ இதில் ஒரு சின்ன டிப்பு மாதிரி இருக்கலாம், இல்லை என்னோடய எக்ஸ்பீரியன்ஸு ஷேர் பண்ணுறீங்க. பொதுவாக நம்ம பித்தளை பாத்திரம் புளிலாம் வச்சு தேய்ப்பாங்க. அதை தவிர்த்து நிறைய நம்ம இப்போ யூடியூப்லலாம் டக்குன்னு விளக்கு சாமா தேய்க்கிறது, பூஜை சாமா தேய்க்கிறது, அந்த பிராசோ பித்தளை பாத்திரத்தை எப்படி குயிக்காக பளிச்சுன்னு வைக்கிறதுன்ற மாதிரி நிறைய வீடியோஸ் வருது. அது எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்து விட்டுட்டு திரும்ப நான் என் பழைய முறைக்கே வந்த ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது. ஆரம்ப காலகட்டத்தில் மேரேஜ் ஆன புதுசில் நம்ம பூஜை பண்ண ஆரம்பிக்கிறது வியாழக்கிழமை தான் ஸ்டார்ட் பண்ணேன். எங்கள் ஃபேமிலியே பாபாவோட பயங்கரமான டிவோட்டீஸ் நாங்கள். ஸோ பாபாக்காக வியாழக்கிழமை தான் எல்லாமே செய்வேன். இப்போ வரைக்கும் அதுதான் செய்கிறேன். ஸோ அப்போது பூஜை சாமான் எடுத்து விளக்குவோம். அப்போல்லாம் என்னென்னா மெட்டல் பாலிஷ் பிராசோ லிக்விட் அப்படின்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் சொல்லி நான் அதில் தான் இது பண்ணேன். அவங்க அது இதுக்காக டியூட்டிக்காக யூஸ் பண்ணுறது. அந்த மெட்டல் நல்லா பளிச்சுன்னு இருக்கும், ஷைனிங்காக இருக்கும். அந்த லிக்விடில் தான் நான் பூஜை சாமானே தொடச்சிட்டு பாத்திரத்துக்கு மஞ்சள் குங்கெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டுருந்தேன். அப்புறம் நாள்பட பூஜை விளக்காரங்களை வச்சு தேய்க்கிறது, புளியெலாம் வச்சு தேய்க்கிறது. அதுவும் ஒரு வாரம் வரைக்குமே சீக்கிரமே கருத்து போயிடும், மேலே புள்ளியாக வந்துடும். ஸோ அந்த மாதிரி இருந்தது. இப்போது திரும்பவும் யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் பார்த்து ட்ரை பண்ணி அதுவும் அப்படி தான் இருந்தது. ஆனால் குயிக்காக வேலை முடிஞ்சிடும், 10 நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிடும். ஆனால் அந்த விளக்கு பாத்திரம் நம்ம காலையில் தேய்ச்சி வைக்கிறோன்னா ஈவினிங் நம்ம ரெடி பண்ணுறதுக்குள்ளமே கருப்பாயிடும். ஸோ திரும்பவும் பழைய முறைக்கே நான் வந்துட்டேன். பிராசோ லிக்விட் வாங்கி க்ளீன் பண்ணி பூஜை சாமாக்கு போட்டு வச்சுட்டேன். இதோட ப்ளஸ் பாயிண்ட்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 1 மந்த்து வரைக்கும் கூடமே பூஜை சாமா தேய்க்காமல் இருக்கலாம். அதோட பாலிஷ் ஷைனிங் அப்படியே இருக்கும். அதே மாதிரி விளக்கில் அந்த க்ரீன் கலரில் அடியில் படியும்ல, அது வராது, எப்போவுமே பாலிஷில் இருக்கும். இப்போ நான் எடுத்து பூஜைக்காக எடுத்திருக்கேன். இந்த லிக்விட் போட்டு ரெடி பண்ண போகிறோம். இப்போவுமே பாருங்கள், எல்லாமே ஏற்கனவே தேய்ச்ச மாதிரி தான் இருக்கும். திரும்பவும் நாங்கள் அதை பாலிஷ் போட போகிறோம். ஸோ எல்லா பூஜை சாமானும் எடுத்து நம்ம மஞ்சள் குங்குமம் வச்சுருப்போம்ல, அது எல்லாமே நார்மல் துணியில் தொடச்சி எடுத்துகிட்டு எண்ணெய் ஊற்றின விளக்கு எண்ணெயும் தனியாக தொடச்சி எடுத்துடணும். எடுத்துகிட்டு இப்படி நல்லா க்ளீனாக தொடச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா பிராசோ லிக்விட் எவ்வளோ தேவையோ அவ்வளோ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு நார்மல் பஞ்சில் ஒரு கோட்டிங் கொடுத்துட்டு அப்படியே ஊற வைக்கணும். ஊற வைக்கணும் ரொம்ப டைமிங்லாம் கிடையாது. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுக்கிறேன், போட்டு வைக்கிறேன் அப்படின்னா லாஸ்ட்டு பாத்திரம் வரைக்கும் மருந்து போட்டுட்டு திரும்ப எடுத்து துடைக்கும் போது ஃபஸ்ட்டு பாத்திரத்துக்கு பண்ண பாருங்கள் மருந்து போட்டனே, அதை எடுத்து ஷைன் பண்ணணும். இது மட்டும் 3 டைம்ஸ் ஷைன் பண்ணுவோம். ஷைன் பண்ணுறதுனா எப்படின்னா ஒன்றும் இல்லை, நல்லா சாஃப்ட் கிளாத்தை வச்சு தொடச்சிக்கிட்டே இருக்கணும். நம்ம துடைக்க அது நல்லா ஷைனிங்காக மினுன்னு புதுசு மாதிரி நம்ம கடையில் வாங்குற மாதிரியே வரும். இப்போ பார்த்தீங்கன்னா லோகி எல்லாத்துக்கும் மருந்து போட்டு வைக்கிறாங்களா, இப்போது செகண்ட் டைம் துடைக்கணும். அது நார்மலாக நல்லா சுத்தமான கிளாத்து இல்லைன்னா டிஷ்யூ பேப்பரில் கூட துடைக்கலாம். துடைச்சோம் அப்படின்னா செகண்ட் டைம் பாலிஷ் அதுலேயே பாலிஷ் ஆகிடும். இன்னும் நல்லா கடையில் இருக்கிற மாதிரி நல்லா புதுசாக பாலிஷாக இருக்கணும் அப்படின்னா தேர்ட் டைம் புது கிளாத்தை வச்சு பனியன் கிளாத்து இருந்ததுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஒயிட் பனியன், பழைய பனியன் இருந்ததுன்னா எடுத்து எல்லாத்தையும் நல்லா தேய்ச்சோம் அப்படின்னா நல்லா பலன்னு வந்துடும், ஷைனிங்காக இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு வாரம் இப்போ இந்த வாரம் ஒரு 1/2 hour இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணி உட்காந்து பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு 3 வீக்ஸ், இப்போ நான் எடுத்துருக்கிறது பாத்திரம் 3 வீக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ 4th வீக் எடுத்து நான் துடைக்கிறேன். இப்போ அந்த பாத்திரம்லாம் பாருங்கள், காமாட்சி அம்மன் விளக்கெல்லாம் இன்னும் மருந்தே போடலை, ஆனால் ஷைனிங் இருக்கா. அது அந்த கருப்பு வர்றது, கருப்பாகிறது, புள்ளியாக வரும் பாருங்கள், அது மாதிரி எதுவுமே வராது, ஷைனிங்காகவே இருக்கும். எப்போது நம்ம பூஜை பண்ண போகிறோமோ அப்போ திரியை மட்டும் எடுத்துகிட்டு எண்ணெயை லைட்டாக தொடச்சிட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாகவே விளக்கேற்றிக்கலாம். நான் அப்படி தான் பண்ணுறது. பொதுவாக பூஜை சாமா அழுக்காகாமல் எடுத்து மாற்றக்கூடாதுல்ல. இதை மாதிரி நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா அது அழுக்கே ஆகாது, நல்லா புதுசாக இருக்கும், கடையில் வாங்கிட்டு வந்த மாதிரியே இருக்கும். மெட்டல் பாலிஷ் லிக்விட் இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம வேலை சீக்கிரம் முடியணும்னு சொல்லி
யூடியூப்பில் இன்ஸ்டாவில் ஏதோ தேடி நம்ம அதை ட்ரை பண்ணுறோம். பட் ஆனால் அது ஒரு நாள் கூடமே நிற்க மாட்டேங்குது. இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிற விஷயம். நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். 3 வீக்ஸ் வரைக்கும் 4 வீக்ஸ் வரைக்குமே அது பாலிஷாகவே இருக்கும். என்ன ஒரு 1/2 hour மட்டும் ஸ்பெண்ட் பண்ணணும். என்கிட்ட பாத்திரம் நிறைய, அதனால் எனக்கு 1/2 hour ஆகுது. சில பேர் கொஞ்சமாக வச்சுருப்பீங்க, அவங்களாம் டக்கு டக்குன்னு செஞ்சிடலாம். கட்டாயமாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வியாழக்கிழமை அந்த பூஜை பாத்திரம் ரெடி பண்ணுற ஒரு விலாக். இது ஒரு ஐடியாவும் கூட. நம்ம சேனல் தொடர்ந்து பாருங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். புதுசாக சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ வியாழக்கிழமை பூஜை முடிச்சுட்டு பாபா கோயில் போயிட்டு வந்தோம். ஸோ பாபா கோயிலோட விலாக் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.